இந்திரற்கு இந்திரன் எழுதல் ஆகலா சுந்தரன் நான்முகன் மரபில் தோன்றினான் அந்தரத்தோடும் எவ்வுலகும் ஆள்கின்றான் மந்திரத்து அருமறை வைகும் நாவினான். இப்ப யார பத்தி பேசுறாங்க? இந்திரருக்கு இந்திரன் எழுதலாகலா சுந்தரன் நான்முகன் மரபில் தோன்றினான் அந்தரத்தோடும் எவ்வுலகம் ஆள்கிறான் மந்திரத்து அருமறை வைகும் நாவினான். இருக்கான் யார்? இந்திரனுக்கா இந்திரன், இந்திரர்களை எல்லாம் வென்றவன் எழுதலாகலா சுந்தரன், யாராலையும் எழுதி காட்ட முடியாத, ஓவியத்தில வரைந்து விட முடியாத, தீட்டி விட முடியாத அழகன், பேரழகன், நான்முகன் மரபில் தோன்றினவன், பிரம்மதேவனுடைய குலத்தில் உதித்தவன், வானுலோர் எல்லாம் அந்தரத்தோடும் வானில் உள்ள உலகங்களோடு எல்லா உலகங்களையும் ஆளுகிறான் வாக்கிலே எப்போதும் என்னாலும் வேகம் போவாயா. அதாவது என்ன ஆரம்பிச்சிருக்கான் சொன்னா ராவணனை வர்ணிக்க ஆரம்பிச்சிருக்கான். ராவணனை பத்தி ராவணனே சொல்லிக்கிறது. ஆனா இப்ப தப்போ முனிவர், இந்த தப்போ முனிவர் அப்ப எப்போ ராவணர் வீட்டுக்கு போய் இருந்திருக்க அந்த கதையை சொல்ல போறா இருக்கும். அதை சொன்னாதான் இப்ப லிங்க் பண்ண முடியும். அந்தரத்தோடும் உலகம் ஆகிறான் மந்திரத்து அருமறை வைகும் நாவினான். வாக்குல எப்போதும் வேதம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஈசன் ஆண்டு இருந்த பேர் இலங்கு மாழ்வரை ஊசி வேரோடும் பறித்து எடுக்கும் ஊற்றத்தான் ஆசைகள் சுமந்த பேரளவில் யானைகள் பூசல் செய் மறுப்பினை பொடி செய் தோழினான். அவன் ஒன்னும் சாதாரண வலிமை உள்ளவன் இல்ல. ஈசன் ஆண்டு இருந்த பேர் இலங்கு மால் வரை கைலாச பர்வதத்தை ஊசி வேரோடும் நம்மெல்லாம் ஆணி வேர்னு சொல்றோம், அதான் ஊசி வேர். அந்த அடி வேர், அந்த அடி மூல வேர் இருக்க ஆணி வேர், அந்த ஆணி வேர்ல இருந்து அந்த மலைய அடியோட பிடிங்க எடுக்கிற அவ்வளவு வலிமை உடையவன். ஆசைகள் திசைகளை சுமந்த பேரளவில் யானைகள், பெரிய யானைகள் அவர்களோடு போய் சண்டை போடும்போது அந்த யானைகள் குத்தி அந்த மார்பில குத்தி அந்த தந்தங்களை ஊர் செய்யும் போது அந்த யானைகளுடைய தந்தங்களை எல்லாம் பொடி செய்கின்ற அளவுக்கு தோல் வலிமை படைத்தவன். போறது நிற்பவர் கடைத்தலை நிறைந்த தேவரே சொல்பகும் மற்றும் அவன் பெருமை சொல்லுங்கள் கற்பகம் முதலிய நிதியம் கையென பொற்பு அகம் மானநீர் இலங்கை பொன்னகர். நிற்பவர் கடைத்தலை நிறைந்த தேவரே சொல் பகும் மற்றும் அவன் பெருமை சொல்லுங்க. கற்பகம் முதலிய நிதியம் கையென பொற்பகம் மானநீர் இலங்கை பொன்னகர். அவனுடைய கடைத்தலையில வாயிலில நிற்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா நிறைந்து நிற்பவர்கள் யார் சொன்னா எப்போதும் தேவர் கூட்டம் கூடியிருக்கும். தேவலோகத்தில் இருக்கிறவங்களாம் வாசல்ல நின்றுப்பாங்க. அவருடைய பெருமையை சொல்வதானால் சொல்லுக்கு குறைவு உண்டாகும். சொல்லு குறைவுபட்டு போகும். சொல் பகும். அவன் பெருமை சொல்லுங்கள். அவனுடைய நிதி கற்பகம் முதலானவற்றை அவனுடைய ட்ரெஷரியில வச்சிருக்கார். ட்ரெஷரியில கற்பகத்தருவே இருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும்? முதலிய நிதியம் கையன பொற்பகம் அவருடைய இருப்பிடமாகியது. பொன் நகர் பொற்பகம் மானநீர் பெருமை உடைய கடல் நீர் சூழ்ந்த இலங்கையாகிய பொன் மதுளை உடைய அந்த தீவு அந்த நகரத்தில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். அதாவது எல்லாம் சொல்றான், பெருமை இருக்கு, புகழ் இருக்கு, செல்வம் இருக்கு, நாடு இருக்கு, பெரிய நகரம் இருக்கு, அழகு இருக்கு. சுந்தரன் இந்திரருக்கும் சுந்தரன் எழுதலாகலா சுந்தரன் இந்திரருக்கு இந்திரன். அதெல்லாம் நாங்க 2000 பாட்டுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அவனுக்கு சொல்லுவாங்க பொன்னகரத்திலும் பொலன்கொள் நாகரிகம் இருக்கு. பொன்னகரத்திலும் 46வது பாட்டா இருக்கு. 2 பாட்டு இருக்கு. இதுல 2 பாட்டு இருக்கு. நீங்க படிங்க. பொன்னகரத்தினும் பொலன்கொள்
இல்ல நம்ம இந்த சீக்வன்ஸ்ல போயிடுவோமே, அப்பதான் கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். இதுல இதுல 2 பாட்டு கூடுதலா இருக்கு. இந்த ஏனகை திலோத்தமை அதை படிச்சிருக்கேன். இந்த ஏனகை வந்து மேனகையா ஏனகைன்னு இருக்கு. ஆனா ஏழையர் இருக்கிறதுனால ஏக்கு ஏ தான் சரியா இருக்கும். அது கரெக்ட். ஏனகை திலோத்தமை முதல ஏழையர். இல்ல முன்னாடி வேற ஒரு பாட்டு இதுல மிகைப்பாடல் இல்ல இந்த சீக்வன்ஸ் இதுல இருந்து படிச்சிருந்தேன். ஏனகை இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஏனகை திலோத்தமை முதல ஏழையர் வானகம் துறந்து வந்து அவன் தன் மாட்சியால் ஊடமில் அடைப்பை கால் வருடல் ஒன் செருப்பு ஆனவை முதல் தொழில் அவரது ஆகுமே. இதுல இந்த மேனகைங்கிற பாடம் தான் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இவர் ஏழு நகை அப்படின்னு எடுத்துருக்காரு. அந்த ஏழைகள்னு இருக்கிறதுனால அதை வந்து எடுத்துக்க வேண்டும். இதுலயும் மிகைப்பாடல் இருக்கு. ஏழு நகை அப்படின்னா அழகிய புன்னகையை உடைய திலோத்தமை முதலாகிய பெண்கள் வானகம் துறந்து தேவலோகத்தை விட்டு அவன் தன் மாட்சியால் அவனுக்கு வெத்தவாக்கு மடிச்சு கொடுத்துருந்த அடைப்பை ஊனமில் அடைப்பை அது வந்து குற்றமில்லாத தொழில். ஊனமில் அடைப்பை அல்ல குற்றமில்லாத வெத்தவாக்கு மடிச்சு கொடுக்கறது, அவன் காலை பிடிச்சு விடுறது, அவன் செருப்பை தூக்கின்னு வருது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் யார் செய்யறாங்க? மேனகை திலோத்தமையெல்லாம் செஞ்சிருக்காங்களாம். ஊனமில் அடைப்பை கால் வருடல் ஒன் செருப்பு ஆனவை முதல் தொழில் அவரது ஆகுமே. இந்த மாதிரியான வேலையெல்லாம் யார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மேனகை திலோத்தமையா இருக்காங்க. அவங்கள அந்த மாதிரி சண்டி ஆளுங்கள்லாம் செய்வாங்க. சந்திரன் இரவி என்பவர்கள் தாம் அவன் சிந்தனை வழி நிலை தெரிவர். தேசுடை இந்திரன் முதலிய அமரர் ஈண்டு அவன் கந்தடு கோயிலின் காவலர். கந்தடு அப்படிங்கிறது வந்து கட்டுத்தறியை முடிக்கின்ற கந்து அப்படின்னு சொன்னா கட்டுத்தறி தூண்னு ஒரு பொருள். தூண்களை உடைய கட்டுத்தறியை முறைக்கின்ற யானைகளை உடைய அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. விண்ணுலகத்தாரை உள்ளே நுழைய ஒட்டாது தடுக்கின்ற ராஜ மாளிகை என்று உரைப்பார் மூலம் அதான் பொருத்தமா இருக்கு. சந்திர சூரியர் என்று சிறப்பித்து சொல்லுகின்றவர்கள் சந்திரன் ரவி என்பவர்கள் தாம் அவன் சிந்தனை வழி நிலை தெரிவர். அவன் நினைச்சபடியெல்லாம் குற்றேவல் செய்பவர்கள். சந்திர சூரியர்கள்லாம் அவன் குற்றேவல் செய்பவர்கள். அவன் சிந்தனை வழி நிலை தெரிவர். தேசுடைய இந்திரன் தேஜசுடையவனாகிய இந்திரன் முதலிய அமரர் ஈண்டு அவன் கந்தடு கோவிலின் காவலாளர். அவங்க வாசல்ல காவல் காத்து நிற்பாங்க. வாட்ச் கீப்பர்ஸ், வாட்சிங் பாடு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க யாரு? இந்திராதி. கந்தடு கோயில்னா கந்து தூண் 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 நிரம்பிய அரண்மனை. கந்து அடி நான் படிக்கணும். எனக்கு பாருங்க இதுல ஒரு 20 பேஜ் இதுவே இல்லை. பெரிய கொடுமை. 40வது பாட்டுக்கு அப்புறம் 64வது பாட்டு தான் இருக்கு. இல்ல பரவாயில்ல. ஆமா இல்ல நீங்க இப்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நான் படிக்கணுமா? அடுத்து நீ தான் படிக்கணுமா? நான் படிக்கணும். நீங்க சொல்லணும். பொன்னகரத்தினும் புலங்கொள் நாகர்தம் தொல்நகரத்திலும் தொடர்ந்த மாநிலத்து எந்நகரத்திலும் இனிய ஈண்டவன் நன்னகரத்தன நவையிலா. பொன்னகரத்தினும் பொன்னகரமாகிய அமராவதி. இது புதுமை பித்தன் எழுதின பொன்னகரம் இல்லை. பொன்னகரம் என்று கதைக்கிறீர்களே, அந்த பொன்னகரம் இல்லை. இது என்ன பொன்னகரம் சொல்லுவாரு? அது ஒரு ஊரோட பேர். நல்ல கதை, அருமையான கதை, அற்புதமான கதை. பொன்னகரம் இதை வந்து வரிய படிச்ச உடனே அதான் எனக்கு ஆகும். பொன்னகரம் யாருக்குமே வரும். பொன்னகரத்தினும் புலன்கொள் நாகர்தம் தொல்நகரத்தினும் நாகலோகம் அழகு கொண்ட புலங்கொள் நாகர்தம் தொல்நகரத்தினும் நாகர்களுடைய பழமையான நகரத்தினும் தொடர்ந்த மாநிலத்து என் நகரத்தினும் இனிய. இந்த பூமி மேலே இருக்கின்ற எல்லா நகரத்தையும் விட அழகானது இனிய அழகிய ஈண்டு அவன் நல் நகரத்தன். அங்கே அவனுடைய லங்காபுரியில உள்ள மாளிகைகளும் செல்வங்களும் நவையிலாத குற்றமற்றவை.
கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒருவன் தன்னை பற்றியே பேசிக்கொள்ள முடியும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கும்? நகரத்திலும் தொடர்ந்த மாநிலத்து எந்நகரத்திலும் இனிய இனிய ஈண்டு அவன் ஈண்டு அவன் ஈண்டவன் தாளுடை மலருளான் தந்த அந்தமில் நாளுடை வாழ்க்கையன் நாரி பாகத்தன் வாளுடை தடக்கையன் வாரி வைத்தவன் கோளுடை சிறையினன் குணங்கள் மேன்மையன். அப்படியே அந்த ராவண மகாத்மியம் சொல்லிட்டே போறோம். தாளுடை மலருளான் தந்த, தாளுடை மலர்னா தண்டு, தாமரை, தாமரை தண்டு நாளத்தை கொண்ட தாமரை மலரில் இருக்கின்ற பிரம்மன் தந்த அந்தமில் நாளுடைய வாழ்க்கையன் முக்கோடி அந்தமில் முடிவே இல்லாத வாழ்நாள் இருக்கு அவங்கிட்ட. அந்தமில் நாளுடைய வாழ்க்கையன் நாரி பாகத்தன் வாளுடை தடக்கையன். நாரி பாகம் அர்த்த நாரி சிவபெருமானுடைய வாளுடை தடக்கையன். அவகிட்ட நாள் இருக்கு, வாழும் இருக்கு. வாளுடை தடக்கையன் சந்திரஹாசன் வாரி வைத்த வெங்கோளுடை சிறையினன். எப்படி பிடித்து வைத்த, வாரி வைத்த கோல் எல்லாம் எங்க வச்சிருக்காங்க? ஏதாவது கோல் அவர் எல்லா பிளானட் எங்க இருக்குன்னு பார்த்தா அங்க இருக்கு. துன்பம் செய்யணும் பிரச்சனையே கிடையாது. நாள் அவன் கையில இருக்கு. அடுத்தது கோல் எங்கன்னு கேட்பீங்க, எல்லாத்தையும் இப்படியே ஜெயில போடணும். வாரி வைத்தவன் கோளுடை சிறையினன். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ற மாதிரி. நாளுடை வாழ்க்கையன் நாரி பாகத்தன் வாளுடை தடக்கையன் வாரி வைத்தவன் கோளுடை சிறையினன். கோள்களை பிடித்து சிறையிலே இட்டவன். குணங்கள் மேன்மையா. இதெல்லாம் செஞ்சாலும் அவன் ரொம்ப நல்ல குணம் உள்ளவன். குணங்கள் மேன்மையா. அதுக்கு மேல என்ன இருக்குன்னா இந்த கதை இருக்கு. வெம்மை தீர் ஒழுக்கினன் விரிந்த கேள்வியன் செம்மையோன் மன்மதன் திகைக்கும் செவியன். எம்மையோர் அனைவரும் இறைவர் என்றென்னும் மும்மையோர் பெருமையும் முற்றும் பெற்றியான். வெம்மை தீர் ஒழுக்கினன் கொடுமை இல்லாத நல்ல ஒழுக்கம் கொண்டவன். கொடுமைனா என்னன்னு தெரியாது அவருக்கு. விரிந்த கேள்வியன் நல்ல கேள்வி செல்வம், அது நூல் கேள்வியை கொண்டவன். செம்மையோன் செம்மையோன்னு நடுவு நிலைமை உடையவன். மன்மதன் திகைக்கும் செவ்வியன். மன்மதனே திகை மதி தடுமாறும்படி அழகுள்ளவன். எம்மையோர் அனைவரும் இறைவர் என்று எனும் மும்மையோர் பெருமையும் முற்றும் பெற்றோர். எங்களை மாதிரி ரிஷிகள் ஆட்கள் எம்மையோர் அனைவரும் இறைவர் என்றென்னும் நாங்கள் இறைவன் இறைவன் என்று சொல்லக்கூடிய மும்மையோர் அந்த திரிமூர்த்திகள் இருக்காங்களே, மும்மையோர் பெருமையும் அந்த திரிமூர்த்திகளுடைய பெருமையையும் முற்றும் பெற்றியான் சேர்த்து அடைத்த பெருமையுடையவன். அனைத்துலகினும் அழகமைந்த நங்கையர் எனைப்பலர் அவன் தனது அருளின் இச்சையோ நினைத்தவர் உருகவும் உதவ நேர்கிலன் மனக்கினியாள் ஒரு மாதர் நாடும். அழகமைந்த நங்கையர் என பலர் அவன் தனது அருளின் இச்சையோ நினைத்து அவர் உருகவும் உதவ நேர்கிலன் மனக்கினியாள் ஒரு மாதை நாடுவான். எல்லா உலகங்களிலும் உள்ள அனைத்துலகிலும் அழகமைந்த நங்கையர் அழகான பெண்கள் எல்லாம் எனை பலர் என்று மிக பலர் அவன் தனது அருளின் இச்சையோ அவனது அருளை பெறுவதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்க நினைத்து அவர் உருகவும் அவனை நினைச்சு அவங்க உருகினாலும் கூட உதவ நேர்கிலன். அவங்க உதவ நேர்கிலன் திரும்பி கூட பார்க்கல. மனக்கு இனியாள் ஒரு மாதை நாடு. தனது மனத்துக்கு இனிய ஒரு பெண்ணு தேடிட்டு இருக்கான். இது இந்த மனக்கு மனத்துக்கு வழக்கம். மனக்கினியான் பல பாடல்கள் மனத்துக்கு இனியான்னு தான் படிச்சேன். மனக்கினியான் மனத்து கண் வாசலன் இல்ல மனக்கினியான் சொல்லாட்சியே பல பாடல்கள். ஆண்டையான் அரசு வீற்றிருந்த அந்நகர் வேண்டியான் சில பகல் உரைய வேண்டினேன். நீண்டனன் இருந்தவர் பிரிந்த நெஞ்சினே மீண்டனன் என்றனன் வினயம் உண்ணுவான். நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய இதுல இவன் வந்து ஒரு லைன்ல டிஸ்கவுண்ட் பண்ணலாம். அவங்க ஒரு பக்கம் போயிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அங்க போயிட்டு வந்தேன், நான் இலங்கையில இருந்து வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு முந்தி இவ்வளவு பெரிய. அதாவது தமிழ் இலக்கியத்துல இந்த மாதிரி ஒரு வினோதமான ஆற்றுப்படை இருக்கவே முடியாது. ராஜாவே வந்து தன்னை பத்தி சொல்லி
அவருடைய பச்சை பொய்ய பாருங்க. பூரண நாற்றல் படை அந்த படை இந்த மாதிரி அவனுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கு, ஆனா மனதிக்கிய பெண்ணை தேடி எத்தனையோ பேர் அவன் பாக்குறாங்க, திரும்பி கூட பார்க்கல. இல்ல கம்பன் ஒரு அவரோட ஹாஸ்ய முடிவுக்கு சொல்றாரு. இல்ல ஹாஸ்ய ரசம் தான் இதுல உள்ள. ஆக்சுவலி இதை நம்ம படிக்கும்போது ரொம்ப காமெடியாகவும் கொஞ்சம் பாவமாகவும் இருக்கிறான். ஆண்டையான் அரசு வீற்றிருந்த அன்னகர், ஆண்டையான் அப்பேற்பட்டவன், ஆண்டைன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட வீற்றிருந்த அன்னகர் வேண்டி யான் சில பகல் உரைய வேண்டினேன். அப்பேற்பட்ட அந்த பெரிய நகரத்துல விரும்பி வேண்டி, அந்த நகரத்தை விரும்பி யான் சில பகல் உரைய வேண்டினேன். நான் அங்கு சில காலம் வசிக்க விரும்பினேன். கொஞ்ச நாள் தான் அங்க இருக்கணும்னு நினைச்சு போனேன். பாருங்க அவருடைய அந்த பில்டப் பாருங்க. வேண்டி நான் சில பகல் உரைய வேண்டினேன். கொஞ்ச நாள் அங்க இருக்கலாம் நினைச்சிட்டு அங்க போனேன். நீண்டனன் ஆனா என்ன ஆயிடுச்சு, நீண்டனன் இருந்து ஆனா அங்க ரொம்ப நாள் தங்கும்படி ஆயிடுச்சு. நீண்டனன் இருந்து அப்படி அதுக்கப்புறம் கூட அவர் பிரிந்த நெஞ்சினே. அப்ப கூட அவ்வளவு அன்பானவன், அவனை பிரியவே மனசு இல்லை, இருந்தாலும் பிரிஞ்சு வந்தேன். பிரிந்த நெஞ்சினே நீண்டனன் என்றனன். சரி திருப்பி இங்க வந்தேன் என்றனன். வினயம் உண்ணுவான். வினயம்னா தந்திரம். இணையன் வேதத்திற்கினேன். வினயம் உண்ணுவான். வினயம்னா தந்திரம். சீதையை கவர்வதற்கான தந்திரத்தை செய்கின்ற அவன். உடனே சீதை கேட்கிறா, இவ்வளவு தூரம் பில்டப் கொடுத்தாங்க. வேதமும் வேதியர் அருளும் வெக்கலாம் சேதன மண்ணுயிர் தின்னும் தீவினை பாதக அரக்கர்தம் பதியின் வைகுதற்கு ஏது என் உடலமும் மிக என்று எண்ணுவீர். திருக்குறள் இருக்கிறதுக்குள்ள கவனிங்க. வேதமும் வேதியர் அருளும் வெகலா சேதன மண்ணுயிர் தின்னும் தீவினை பாதக அரக்கர்தம் பதியின் வைகுதற்கு ஏது என் உடலமும் மிக என்று எண்ணுயிர். உடலே மிகை அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் தொடர்பாடவன் பிறப்பிற்க உற்றாக்கும் உடம்பும் மிகை. உடம்பும் மிகை. துறவதியாக மூப்பான ஆளா உடலமும், உடல்ன்றதே அவங்களுக்கு மிகை. உடனே இது இனிமே இந்த உடம்பு ஜாஸ்தி, உயிரை பத்தி உடம்பே ஜாஸ்தி. உடம்புக்கு ஒரு கண்ட நேரம் வேண்டியதில்லை. என்ன உடம்பு உயிர் இருந்தா தவிர இல்லாத அந்த லெவல அடைந்தவங்க. வேதமும் வேதியர் அருளும் வெகலா வேதங்களையும் அவர்களுடைய வேதியருடைய அருளையும் கருணையையும் விரும்பாமல் சேதன மண்ணுயிர் அறிவு நிறைந்ததாகிய சேதன அச்சேதன அறிவு நிறைந்ததாகிய மனித உயிர்களை தின்பவனாகிய தீவினை பாதக அரக்கர்தம் பதி, அரக்கர்களுடைய அரசன். அந்த பதியில அந்த அரசனுடைய ஊருக்கு போய் வைகுதற்கு ஏது ஏன் என்ன காரணத்தினால போயும் அரக்கர் பதியில போய் உட்கார்ந்தீங்க. அவங்கள மனுஷங்களை பிடிச்சி திங்கிறவங்களாச்சே. நலமும் மிகை என்று நினைக்கின்ற நீங்கள் உங்களை மாதிரியான ஆளுங்க அது போறதுக்கு அடுத்த பாட்டு இல்ல, அது உடலும் மிகை நினைக்கிறாங்கல்ல, சரி பிடிச்சி திங்கிட்டு. அடுத்த பாட்டு தேவை. அந்த சேதனைக்கு எனக்கு அர்த்தம் புரியல. சேதனம் சேதனம்னாக்க அறிவுள்ள பகுத்தறிவுள்ள. சேதனம் அச்சேதனம். அச்சேதனம் சேதனம்னா அறிவுள்ள, பகுத்து அறியக்கூடிய அறிவில்லை. ஜடம் சேதனம். ஜடம் ஜடப்பொருள் அப்படின்னா அறிவில்லாதது. சேதனம் ஜடம் இல்லையா? ஜடம் தெரியும், ஜடத்துக்கு ஆப்போசிட் சேதனம். வனத்திடை மாதவர் மருங்கு வைகளில் புனல் திருநாட்டிடை புனிதர் ஊர்புக நினைத்தீர் அறநெறி நினைக்கிலாதவர் இனத்திடை வைகினீர் என் செய்தீர் என்றார். இந்த காரியம் பட்டு வந்திருக்கீங்க. வனத்திடை மாதவர் மருங்கு வைகளில், இங்கே காட்டுல பெரிய தவங்களை செய்பவர்கள் அவங்க பக்கத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லையா? நீங்க
புனல் திரு நாட்டினை புனித ஊர்புக நினைத்தில் அங்க போச்சு இந்த காசி ராமேஸ்வரம் மாதிரி எத்தனையோ நல்ல ஊரெல்லாம் அதெல்லாத்தையும் விட்டீங்க. போயும்போது உங்களுக்கு அறநெறி நினைக்கிறாதார் இனத்திடைவர் கொஞ்சம் கூட தர்மத்தை பற்றி சிந்திக்காதவர்களுடைய அந்த இனத்திலே போய் இருந்து விட்டு வந்திருக்கிறீர்களே, என் செய்து என்ன காரியம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டான். அது வந்து சீட்டை வந்து she didn't buy all that புகழ்ச்சி. She's straight away saying அவன் என்ன பண்றான், இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் ராட்சச ராஜன் அப்படிங்கிறான். உடனே அவன் இப்படி கேட்கிறான், போயும் நீ ஒரு முனிவனா இருந்து அங்கேயே மாதிரி எல்லாம் காரியம் பட்டு வந்திருக்க. மங்கைய துரைத்தல் கேட்ட வரம்பிலான் மறுவின் தீர்ந்தார் வெங்கண்வாள் அரக்கர். மறுவின் தீர்ந்தார் வெங்கண்வாள் அரக்கர் என்ன வெறுவலம். அது இன்னும் போட்டிருக்காங்க இல்லது என்னது மறுவின் இல்ல மறுவின் தீர்ந்தார் வெங்கண்வாள் அரக்கர் இது கிடையாது. மறுவின் தீர்ந்தாளுடைய முகத்தை பார்த்து அப்படி எடுத்துக்கலாம். ஓ இது அர்த்தமே ஃபுல்லா வேற. மறுவின் தீர்ந்தார் வெங்கண்வாள் அரக்கர் இதுலயே அப்படிதான் இருக்கும் பாருங்க. மறுவின் தீர்ந்தார் வெங்கண்வாள் அரக்கர் என்ன வெறுவலம். இல்ல இவர் ஒரு பயங்கரமான கன்வல்யூட்டட் மீனிங் வெறுவலம். மெய்மை நோக்கி திங்கள்வாள் முகத்தினாலே தேவரின் தீயர் அன்றே எங்கள் போலியருக்கு நல்லா இருதரே போலும் என்றான். மங்கை அது உரைத்தல் கேட்ட வரம்பிலான் எல்லை கடந்து காரியங்களை செய்வதிலே எல்லை கடந்து நினைப்பதிலே நல்லவனாகிய ராவணன் மங்கை அப்படி சொல்லதை கேட்ட உடனே மறுவின் தீர்ந்தார் வெங்கண்வாள் அரக்கர். அரக்கர்களிடத்துல ஒரு விதமான குற்றமும் கிடையாது. தத்துவ குத்தாச்சு, ஐஎஸ்ஓ குத்தாச்சு. வெங்கண்வாள் அரக்கர் என்னை என்ன என்ன வெறுவலம். மெய்மை நோக்கி உண்மையை பார்த்தா குற்றமற்றவர் கொடியவர்கள் என்று கூறியதும் அஞ்ச மாட்டோம். நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க ஒன்றும் பயப்படுறது இல்ல. மெய்மை நோக்கி சொல்ல போனா திங்கள்வாழ் முகத்தினாலே சந்திரனை போன்ற பூர்ணச்சந்திரனை போன்ற முகமுடையவர்களே தேவரின் தீயர் என்று எங்கள் போலி இருக்கு. நல்லா எங்கள் போலி இருக்கு. அவங்க ஒன்றும் தேவர்களை மாதிரி கொல்லாதவங்க கிடையாது. ராட்சசர்கள் என்ன தேவர்களை மாதிரி அவளை கெட்டவனாங்க. இனப்பறையர்களேனும் அவர் எம்முடன் வந்து தீரத்தவராய் விடுவாங்க. தேவர்களை மாதிரி இவங்க துன்பங்கள் செய்வாங்களா? எங்கள் தேவரின் தீயர் என்றே எங்கள் போலியருக்கு நல்லா நிறுதரை போல். எங்களை மாதிரியான ஆட்களுக்கு யார் நல்லவர்கள் கேட்டா அரக்கர்கள் தான் நல்லவர்கள். சும்மா இதெல்லாம் ஓடுற அது சும்மா இவன் வந்து இங்க வந்து மறுவில் தீர்ந்தாள்னு போட்டா தானே மறுவில் தீர்ந்தார் மாயவல் அரக்கர். அவருடைய பொருள் படி அங்க போட்டாதான் கரெக்டா வருது. அங்க வந்து இரு போட்டா கரெக்டா இருக்கு. தீர்ந்தார் மறுவில் தீர்ந்தார் வெங்கண்வாள் அரக்கர் என்ன வெறுவாள் அப்படி பிரச்சனை. அதுதான் உட்காந்து இதெல்லாம் திருத்தின்னு வந்தாங்க. சேயிழை அன்ன சொல்ல தீயவர் தேர்தல் செய்தார் தூயவர் அல்லர் சொல்லின் தொல்நெறி தொடர்ந்தோர் என்றாள். மாயவள் அரக்கர் அல்லர் வேண்டு உருவரிக்க என்பது மாயவள் அறிதல் தேற்றாள் ஆதலின் அயரொன்று என்னாள். சேயிழை அன்ன சொல்ல தீயவர் தேர்தல் செய்தார் தூயவர் அல்லர் சொல்லின் தொல்நெறி தொடர்ந்தோர் என்றாள். மாயவல் அரக்கர் வல்லர் வேண்டு உருவரிக்க என்பது ஆயவள் அறிதல் தேற்றாள் ஆதலின் அயல் ஒன்று என்னாள். இந்த கடைசி லைனை வந்து கொடுத்துருக்கிற பொருள் வந்து இங்கே பொருந்தாது. அதாவது அவளுக்கு வேண்டிய உருவத்தை அரக்கர் எடுப்பார் என்பது அவளுக்கு தெரியாது. சூர்பனகை எடுத்தது அவள் பார்த்துருக்காரு, தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப அவளுக்கு அறியும் அளவுக்கு அவள் யோசித்து பார்க்கவில்லை. பொருள் அறிதல் தேரவில்லை அப்படின்னு பொருள். மனக்கலக்கத்துல இருக்கா ராமன், ஏற்கனவே மனக்கலக்கத்துல இருக்கா. இப்ப இதை தவிர முனிவர் வந்திருக்கார்.
அது முனிவர் வந்து போய் சொல்லுவாரா அப்படின்னு புத்தி இப்படிதான் தள்ளாடின்னு இருக்கு. சேயிழை என்ன சொல்ல, தீயவர் சேர்ந்தவர் செய்தார். சேயிழை அண்ணன் சொல்ல, அவன் வந்து ராவணன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்ல, யார் போய் கெட்டவங்க பக்கம் சேர்ந்தாங்களோ அவங்களும் கெட்டவங்க தான். தீயவர் சேர்ந்தவர் செய்தால் தூயவர் அல்ல சொல்லின் தொல்லடி தொடர்ந்தோம். பழைய தீய வழியில் தொடர்பு அவங்களுக்கு வந்து பழைய காலத்திலேயே ஏதோ கான்டாக்ட் இருந்திருக்கணும். அந்த கான்டாக்ட் இன்னும் விட்டு போகல அவங்களுக்கு. இந்த பழைய இந்த தீய வழியில போற இது அவங்களுக்கு டச் விட்டு போகல. அதனால அவங்க வந்து அவங்கள ஒன்றும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. போய் அவங்களோட போய் குடியிருந்துட்டு வந்திருக்கிறவங்களை எப்படி நல்லவங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாலும். ஆனா அவளுக்கு தோணலையாம். மாயவர் அரக்கர் வேண்டூர் வரிக்க வல்லர் என்பது ஆயவள் அறிதல் தேற்றம். அந்த நேரத்தில் அவளுக்கு தோணல. ஆதலின் அயல் ஒன்று நாள். அந்த காரணத்தினால வேற ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்கல. அயிர்த்தனள் ஆகும் என்று ஓர் ஐயுறவு அகத்து கொண்டான். பெயர்த்து அது துடைக்க எண்ணி பிரிதுர பேசலுற்றான். மயக்கரும் உலகம் மூன்றின் வாழ்பவர்க்கு அணைய வல்லோர் இயற்கையின் நிற்பதல்லால் இயற்றலாம் நெறியன் என்றான். அவ சந்தேகப்பட்டாளோ இவன் சந்தேகப்பட்டான். அயிர்த்தனள் ஆகும் என்று ஓர் ஐயுறவு அகத்து கொண்டான். அவன் சந்தேகப்பட்டு விட்டாள் என்று தன் மனத்திலே ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டது. பெயர்த்து அது துடைக்க எண்ணி அவளுடைய சந்தேகத்தை ஐயத்தை நீக்குவதற்காக நினைத்து கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டைல மாத்தி பேசாங்க. நடைய மாத்தி பேசுறாங்க. மயக்கதும் உலகம் மூன்றின் வாழ்பவருக்குப்பா பாருமா சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க வந்து ரொம்ப கை ஓங்கினவங்க. அவங்க வந்து நம்ம உயிர் தப்பி வாழணும்னா அவங்க என்ன மாதிரி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்வதுதான் நமக்கு உயிர் பிழைப்பதற்கான நெறி. அனைய வல்லோர் இயற்கையின் நிற்பதெல்லாம் இயற்றலாம் நெறியன். வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? இல்ல வல்லோர் அவங்க வலிமையுடையவர்கள் அப்படிதான் இருப்பாங்க, திம்பாங்க. அந்த இயற்கையின்படி நாம் இருந்து விட்டு போவது நாம் உயிர் தப்புவதற்கான. இங்க வந்து அரக்கர்களுடைய வாழ்க்கை முறைய விதந்தோதி பேசுறாங்க ராவணன். இவர் வாக்குவாதம் சீதைக்கும் ராவணனுக்கும் திறம் தெரிவஞ்சன் அன்சொல் செப்பம் மிக்கால் அறம் தருவது ஈண்டு இங்கு அருந்தவம் இயலும் நாள் மரத்தலை தெரிந்த வாழ்க்கை அறக்கருதம் வர்க்கத்தோடும் இறந்தனர் முடிவர் பின்னர் இடரிலை உலகம் என்றான். இவன் இப்படி சொன்ன உடனே அதாவது அவன் என்ன சொல்றான், வல்லோர் இயற்கையில் நிற்பதெல்லாம் இயற்றலாம் நெறிய. அப்படி வலியவர்கள் அவங்க இயற்கைப்படி எல்லாம் என்ன கொடுமை வேணா செய்வாங்க, நம்ம அதுபடி நடந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். அதுக்கு செய்த பதில் சொல்றான், ரொம்ப அழகா பதில் சொல்றான். திறம் தெரி வஞ்சன் அச்சொல் செப்பலும் செப்பம் மிக்காள் அறம் தரு வள்ளல் ஈண்டு இங்கு அருந்தவம் முயலும் நாளுள் மரம் தலை திரிந்த வாழ்க்கை அறக்கர்தம் வருக்கத்தோடும் இறந்தனர் முடிவர் பின்னர் இடரிலே உலகம். அப்படியெல்லாம் நீங்க உலகம் அவ்வளவுதான் அரக்கர்களால அழிய போகுதுன்னு நினைக்காதீங்க சொல்றா. திறம் தெரி வஞ்சன் மனநிலையை ஊகித்து அறியும் திறமையுள்ள அந்த வஞ்சகன். அச்சொல் செப்பலும் அவ்வாறு சொல்லணும். செப்பம் மிக்காள் நற்குணம். செப்பம்னா நற்குணமாகிய சீதை என்ன சொல்றா, அறம் தரு வள்ளல் ஈண்டு இங்கு அருந்தவம் முயலும் தான். அறம் தரு வள்ளல் தர்மத்தை வளர்க்கும் தன்மை கொண்ட ராமன் இங்கு தவம் செய்கின்ற இந்த நாளிலே நீங்க இந்த இடத்துல இருந்து தவம் செய்ய போறீங்க இல்லையா, அதுக்குள்ளேயே ராமன் வந்து இல்ல அறம் தரு வள்ளல் இங்க ராமன் சொல்றான், ராமனை சொல்றான். ஈண்டு இங்க அறந்தவம் முயலும் நாள் ராமன் தானே, ராமன் சொல்லலாம். ஓ அறம் தரு வள்ளல் இவனே சொல்றான். அறம் தரு வள்ளல் ராமன். ஆமா, நீ இங்க தவம் முயலும் நாள். ஓ ஈண்டு இங்கு அருந்தவம் முயலும் நாள்.
நீ இங்க தவம் பண்ணு. இல்ல. தவம் பண்றதுக்காக தானே வந்திருக்காரு அவரு. இல்ல ராமன் அதுவும் செய்யலாம். செய்கிறார். அதுவும் சொல்லலாம். வேலும் அதுவும் கரெக்ட் தான். மரம் தலை திரிந்த வாழ்க்கை, மரம் அறத்திற்கு மாற்றான பாவ வழியிலே சஞ்சரிக்கின்ற வாழ்க்கையை இதை அரக்கர்தம் வர்க்கத்தோடும், அரக்கர்களை அவர்களுடைய கூட்டங்களோடும் இறந்தனர் முதிவர், அவர்கள் இறந்து அழிவார்கள், பின்னர் இடரிலை உலகம், அதுக்கப்புறம் இந்த உலகத்திற்கு ஒரு துன்பம் இடமும் இல்லை. இல்லை. மாணவர்கள் குறைந்ததோடு மாநிலர் அரக்கர் தம்மை வீ என மிதரும் கண்ணாய் வேற வெல்வர் எண்ணி யானையின் இடத்தை எல்லாம் இதம் வெல்லும் இன்னும் உயிர் மடங்கள் ஏற்றில் கொள்கை மான் கொள்ளும் என்றான். மரம்னா வீரம்னு தானே அர்த்தம். வீரம்னு ஒரு அர்த்தம், அறத்துக்கு எதிரானது மரம். மரம் அது ஒரு அர்த்தம். அறத்திற்கே அன்பு சார்பென்ற இல்ல, அந்த அந்த இடத்துல இடத்துல வீரம். வீரம்னு அர்த்தம். அந்த இடத்துல வீரம். மாணவள் உரைத்தலோடும் மானிடர் அரக்கதம்மை மீன் என விழுங்கண்ணாய் வேறறவல் வெல்வர் என்னின் நாடர் வந்து வாடிக்கைன்னு சொல்லு. யானையின் இரத்தையெல்லாம் இளமுயல் கொல்லும், இன்னும் கூனுயிர் மடங்கள் ஏற்றி குழுவை மான் கொல்லும் என்றார். மாணவள் உரைத்தலோடும், மாணவள்னா மானிட பெண், மாணவள் எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த மானிட பெண்ணாகிய சீதை அப்படி சொன்ன உடனே அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான், நீ என மீறும் கண்ணாய், நீ போன்ற கண்களை உடையவனே, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ மாதிரி இருக்கும், ஆனா நீ ரொம்ப யோசிக்க மாட்டேன். நீ என மிளிரும் கண்ணாய் வேறற வெல்வர் எண்ணி, மானிடர் அரக்கரதம்மை வேறற வெல்வர் நீ சொல்ற அந்த மானிடர் யாரோ அறந்தரு வள்ளல் எல்லாம் சொன்னியே, அவன் வந்து அரக்கர்களை கொல்வான் அப்படின்னு நீ சொல்றது உண்மையானா யானையின் இனத்தை எல்லாம் இளமுயல் கொல்லும். புரியுதுல்ல? சொல்லுங்க. இன்னும் கூன் உயிர் மடங்கள் ஏறு, மடங்கள் ஏறுன்னு ஆண் சிங்கம், ஆண் சிங்கம் கூட்டத்தை. கூன் உயிர், கூன் உயிர்னா வளைந்த நகங்களை உடைய அந்த ஆண் சிங்க கூட்டங்களை எல்லாம் குழுவை மான் கொல்லும், அந்த கூட்டங்களை எல்லாம் மான் கொன்றும். ஆமா மான்லாம் சிங்கத்தை கொன்றோம், முயல் எல்லாம் யாரைய கொன்றோம், ஒரே மான சிங்க கூட்டத்தை கொள்ளணும். ஆமா ஒரே மான் சிங்க கூட்டத்தை கொன்றோம். அப்புறம் இந்த முயல் வந்து மான் கொல்லும். ஆமா யானையின் இனத்தையெல்லாம் ஒரு சின்ன முயல் குட்டி யானையுடைய இடத்தை எல்லாம் கொல்லும். ஆமா இந்த மாநிலர்கள் அரக்கர்கள் எல்லாம் கொன்றுவாங்க. இவர் வந்து குழுவைக்கு பதிலாக குருளைன்னு வச்சு ஏற்றை குருளை மான் குட்டி வந்து சிங்கத்தை கொல்லும்னு பாட வரையும் கொஞ்சம் வந்து பாடவே. இந்த உயிர் அப்படிங்கிறது நகம் இருக்கு இல்லையா, இன்னும் கன்னடால உயிர் எப்படி? சோ இப்ப வந்து கூன் உயிர் அப்படிங்கிறதுக்கு வடை உயிருக்கு கொடிருடைக்கும் கூன் கையர் அல்லாதவருக்கு கூன் கையர். இருங்கை வீரர் கயவர் முதிரொடைக்கும் கூன் கையர். கூன் கையர்னா அதான் வளைஞ்ச கை. பங்கி விராதனம் விடுதி பொங்க கன்றிய மனத்து வென்றி கரம் முதல் கணக்கிதோறும் ஒன்றிய பூசல் ஒன்றும் கெட்டிதே போலும் என்றால் அவர் அவருக்கு அடுத்து உண்ணி மழைக்கு சொல்வார். மீன் திரண்டனைய பங்கி விராதனும் வெகுளி பொங்க கன்றிய மனத்து வென்றி கரண் முதல் கணக்கிலோரும் ஒன்றிய பூசல் ஒன்றும் கேட்டிலீர் போலும் என்றாள். அன்று அவருக்கு அடுத்தது உண்ணி மழைக்கண்ணீர் அருவி சோர்வாள். மின் திரண்டனைய பங்கி, மின்னல் போல திரண்டு விளங்குகின்ற பங்கினா செம்பட்டை மயில், மின்னல் மாதிரி ஒளிவிடக்கூடிய செம்பட்டை மயில் கொண்ட விராதனும் வெகுளி பொங்க கன்றிய மனத்து, கோபம் பொங்க கன்றிய மனத்து தவித்த மனத்தை உடைய கரணை முதலாக கொண்ட கணக்கிலோரும், எத்தனை அரக்கனுங்க வந்தாங்கன்னே தெரியாது, கணக்கில்லாத அரக்கர்கள் எல்லாரும் பொன்றிய பூசல் ஒன்றும், அவர்கள் எல்லாம் இறந்து போன அந்த பூசல், பெரிய போர் கூட கிடையாது, பூசல் தான். ஆனா பூசல்னாலே போர்னு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ஒரு நகைப்பா சொல்ற மாதிரி வச்சுக்கலாம், அது போரே கிடையாது, சின்ன பூசல். பொன்றிய பூசல் ஒன்றும் கேட்டீர் போலும். கேள்விப்பட்டது இல்லையா? இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேங்க அப்படின்னு கேட்கிறீரு, இதெல்லாம் நீ கேள்விப்படவே இல்லையா? பொன்றிய பூசல் ஒன்றும் கேட்டீர் போலும் என்றால் இதை சொல்லும் போதே அவளுக்கு என்ன ஆச்சா, அன்று அவருக்கு அடுத்தது நீ அன்னைக்கு போர் செஞ்சுட்டு உடம்புலெல்லாம் தழும்பா வந்து அந்த கண்ணின் நீரினால் பாதம் கழுவினார் பாட்டு படிச்சிருக்கீங்களே, அன்னைக்கு அவருடைய உடம்பு எப்படி சண்டை போட்டு ஒரே காயத்தோட வந்தது அப்படிங்கிறத நினைச்சு
மழை கண்ணீர் அருவி சோர்வான். இதை சொல்லும் போதே நீ ராமனுக்கு ஐயோ அப்படிலாம் காயப்பட்டதே, அன்று அவருக்கு அடுத்தது நீ, அன்று ராமனுக்கு. இது ஒரு பொருள். இன்று மாரீசனால் ராமனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலை, இது ஒரு பொருள். இல்ல அன்று அன்று கரெக்ட், அன்று அன்னைக்கு அன்னைக்கு ஓ அன்று அன்னைக்கு. ஓ சரி சரி சரி. அப்படி அவங்கள எல்லாம் அழிச்சிராங்க, இப்ப போய் ஹாப்பி அடி வைக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒரு பொருள், அப்படி ஒரு சொல்லலாம். ஆமா அன்று அந்த நாளிலே அவருக்கு அடுத்தது நீ. இப்படி மான துரத்திட்டு போனான், இப்படி இதான் மாரீசனுக்கு பின்னால அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற அந்த எண்ணம் டக்குன்னு வந்துட்டு. ஆமா. இது கொஞ்சம் நேச்சுரலா